வாழ்க வளமுடன். இப்போ இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் வருது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு கன்ஃப்யூஸ் வரும். நீங்கள் பாட்டுக்கு கட் பண்ணி தைச்சிடாதீங்க. தயவுசெய்து ஃபஸ்ட்டு கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்க. முக்கியமாக நமக்கு பேக் பார்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் வந்து நீங்கள் கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் தான் வந்து நம்ம அந்த டிசைன் வைக்கிறோம். இப்போ பேக் பார்ட்டுக்கு என்ன டைரெக்ஷனில் வைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்லீவுக்கும் அதே டைரெக்ஷனில் தான் வரணும். அப்போ தான் வந்து அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பேக் பார்ட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லீவை இப்படி திருப்பி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு குட் லுக் வந்து கிடைக்காது அந்த ப்ளவுஸுக்கு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பேக் பார்ட்டுக்கு எந்த மாதிரி டிசைன் வந்து மேபி நீங்கள் இப்படியும் வைக்கலாம், இல்லை இந்த மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து அப்பப்போ டிசைன் சில பேர் சேஞ்ச் பண்ணியும் போடுறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் பேக் பார்ட்டில் வந்து எந்த மாதிரி டைரெக்ஷனில் எந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி அப்வேர்டு டைரெக்ஷன், சிலது அப்வேர்ட் டைரெக்ஷன், டவுன்வேர்ட் டைரெக்ஷன் இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 சைடு இதாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் வந்து நம்ம இப்படி திருப்பி குறுக்க போட முடியாது, இப்படி போட முடியாது. இப்படி போடலாம். இப்படி போட்டு தைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவை திருப்பிக்கணும். ஆக்சுவலி இதனுடைய லுக்கை விட உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரியே நம்ம போட்டு கட் பண்ணி தைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது பேக் பார்ட்டுக்கு என்ன டிசைன் வைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்லீவு நம்ம போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி அது வரணும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கவனமாக பார்த்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கவனமாக பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.